80% கடந்திருக்கிறது குமாரபாளையம் தொகுதியினுடைய வாக்குப்பதிவு. 3 மணி நிலவரப்படி 80.67% வாக்குப்பதிவாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரவிக்குமார் இணைகிறார். ரவிக்குமார், விவரங்கள். நந்தா, அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் காலை முதலே விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அதாவது தற்போது 6 சட்டமன்ற தொகுதிகளில் 3 மணி நிலவரப்படி 76.43% வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. அதாவது வாக்குப்பதிவு இப்போது வரை இந்த சதவீதம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது குமாரபாளையத்தில் 80.67% அதிகபட்சமாக தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக இந்த தொகுதியில் மட்டுமே அதிக பேர் தற்போது வரை வாக்களித்துள்ளனர். குறிப்பாக நாமக்கல் மாவட்ட ஆட்சியருடைய அறிவுறுத்தல்படி அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பொதுமக்கள் அனைவரும் ஆர்வமாக வாக்களித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் காலை முதலே இளம் வாக்காளர்கள், குறிப்பாக புதிய வாக்காளர்கள், இள வாக்காளர்கள் தற்போது வரை வாக்களித்து வருகிறார். இந்த காரணத்தை கொண்டு அதிக பேர் வாக்களித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாவட்டத்தில் மற்ற இடங்களான ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்தியூர், திருச்செங்கோடு ஆகிய பகுதிகளில் 70% மேலாக வாக்குப்பதிவு பதிவிடுகிறார். மொத்தமாக மாவட்டத்தில் 76.4%, 4.3% வாக்குகள் பதிவாயிருக்கிறது. நன்றா, அதாவது இது தமிழகத்திலேயே அதிகபட்சமான 3 மணி நிலவரப்படி இருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில், அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 2021 தேர்தல் படி நாமக்கல் மாவட்டத்தில் 76.6 மணி நிலவரப்படி மொத்தம் 76.6% பதிவாகியிருக்கிறது. தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் 3 மணி நிலவரப்படி தற்போது 76.40 குறிப்பிடத்தக்கது. அதாவது தமிழகத்திலே அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டத்திலும் தற்போதுமான அதிகமான வாக்குகள் பதிவாகியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நந்தா, நன்றி ரவிக்குமார், விவரங்களுக்கு.